வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. அழகுராஜா மாதேஷுக்கு வணக்கம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க எல்லாரும் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெட்டி மூவியோட ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். பேதியா யாரு கிட்ட கழுவு பேதி இல்ல. பொதுவாக ஒரு படம் மொக்கையா இருந்துச்சு அப்படின்னா சோசியல் மீடியாலலாம் அதை ரோஸ்ட் பண்ணுவாங்க, மீம்ஸ் வரும், இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், அது சகஜம்தான். அதானே உலக வழக்கம். ஆனா முறையா இந்த பெட்டி படத்துக்கு தான் நான் தெலுங்கு ஹிந்தின்னு பல லாங்குவேஜஸ்ல இன்ஸ்டாகிராம்ல மீம்ஸ் ட்ரோலுமா பார்த்தேன். ஓகேங்க, அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம், வீட்டுல அடிக்கிறீங்க. அப்படி ரோஸ்ட் பண்ற அளவுக்கு இந்த படத்துல என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்ல. அவர் ஆடி இருக்கிற அந்த பேட்டிங்காகவே ஒட்டுமொத்த படத்தையும் அடிச்சு உடப்புல போட்டாங்க. ஓ குரலி வித்தையா. படத்துல ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னா ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பிளேயர்னு நினைச்சுக்காதீங்க, இருக்கிற எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் அவர் பிளேயரா இருக்காரு. பேங்காக்கில் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி, அமெரிக்காவில் 30ஆம் தேதி. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஒரு கிரிக்கெட்டரா வர்றாப்ல, அங்க ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்கன்றதுக்காக குஸ்திக்கு போறாப்ல, அங்க காலை உடைச்சு விட்டாங்கன்றதுக்காக காலே இல்லாம ஒரு ஓட்டப்பந்தய வீரரா மாறிட்டாப்ல. వీడి కన్ని కళలు తెలుసు. He can dance, he can fight and he is a sportsman. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த அம்மா என்னடான்னா ஆனா ஊனா தாவணி அவுத்துட்டு நிக்குது. சோறு திங்கிற வேற ஏதாவது திங்கிற நீ? நான் இப்படி காட்ட வேண்டியதானே. சரி, தாவணியை அவுக்காம இருக்கிறப்பயாச்சும் அந்த அம்மா நல்லா இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. இப்படி நீ தாவணியை கட்டி இருக்கிறதுக்கு நீ கட்டாமையே இருக்கலாமேன்ற மாதிரிதான் அப்பையும் கட்டி இருக்காங்க. இந்த கட்டுக்கு உனக்கு 4 இன்ச் இருந்தா போதாது. கட்டுறா எது இதுயா என்னங்க சாப்பிட்டாங்கல்ல. அந்த ஹீரோயினுக்கும் தாவணிக்கும் எது பரம்பரை பகை எது இருக்குதான்னே தெரியல. உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கிழிச்சு போட்டுப்பீங்களா இல்ல போட்டு கிழிச்சுப்பீங்களா? அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் அவரை ஐயோ பாராட்டி ஆகணுங்க. థ్యాంక్ యూ అండి. అందరికీ నమస్కారం. பெண்களை அவர் எந்த அளவுக்கு மதிக்கிறாரு, எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாரு அப்படிங்கறதெல்லாம் ஹீரோயின் அவர் எப்படி எல்லாம் காட்சி அமைப்பு செஞ்சிருக்காரு, எப்படி எல்லாம் வர்ணிச்சிருக்காருங்கிறத வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். பொல்ல மொத்தத்தையும் காமிக்காலா சொல்லுதாலா ஒன்னும் புரியல. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன். சரி, ஓகே, ரொம்ப பேசாம ரோஸ்டுக்குள்ள போயிருவோமா? 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்குது. படத்தோட ஓப்பனிங்லயே இந்த விளையாட்டு துறையில இருக்கிற பெரிய தலைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னையா இந்தியால இவ்வளவு மக்கள் இருந்தும் ஒரு மெடல் வாங்குறதுக்கு இம்புட்டு போராட வேண்டியதா இருக்கு, எப்படியாவது நம்ம மெடல் வாங்கியே ஆகணும், அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஐடியாவோட தான் வரணுங்கிற மாதிரி மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. உன் ஃபேவரட் கேம் என்னன்னு கேட்டா ஒருத்தன் டெம்பிள் ரன்னு சொல்றான், ஒருத்தன் கேண்டி கிரஷ்னு சொல்றான். பழசு பழைய காமெடி பழசு. போயிருங்க. இவர் என்னங்க இன்னும் கற்காலத்திலே இருப்பாரு போல் இருக்கு. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. அவன் இங்க பப்ஜி ஃப்ரீ ஃபயர்னு போய்கிட்டு இருக்கான், இன்னும் டெம்பிள் ரன் கேண்டி கிரஷ்னு பேசிக்கிட்டு இருக்காப்ல. பூமர் அங்கிள். எஸ் கமான் அங்கிள். அப்புறம் அந்த மீட்டிங் முடிஞ்சு வெளியே வந்தது அவர் ஒண்ணு சொல்றாரு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியன்ஸ் நல்லா விளையாடுற விளையாட்டுன்னு ஒண்ணு இருக்குன்னா அது பாப்புலேஷனை பெருக்கிறது தான். சரியா சொன்னீங்க சார். நம்ம ஆளுங்க அதுலதான் பூந்து விளையாடுவாங்க, அதுவும் நேரங்காலம் பார்க்காம விளையாடுவாங்க. நாங்க கூட நிறைய பேரு இந்த 90sல பிறந்தவங்க எல்லாம் அந்த விளையாட்டு விளையாட ரொம்ப ஆர்வமா இருக்காங்கய்யா. பொம்பளை சோக்கு கேக்குதா பாபு? பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பல. ஆனா கவலைப்படாதீங்கடா, நேரங்காலம் கூடி வரும், அப்ப நீங்களும் அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயரா மாறுவீங்க. என்ன சொன்னீங்க சார்? நல்லா ஆடி இருக்கீங்க. அப்படியே சொல்லுதீங்க. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இப்போ இவர் இந்த மீட்டிங்கை முடிச்சிட்டு புலம்பிக்கிட்டே போனார் இல்லையா, அப்பதான் அங்க ஒரு வேன் நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயரா போய்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. எங்கடா இவங்க இப்படி கூட்டமா இவ்வளவு ஆர்வமா விளையாடுறதுக்கு போறாங்க, இப்படியுமா ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லி அங்க போய் பாக்குறாரு. என்ன நடக்குது இங்க? விளையாட்டு போட்டிங்க சார். என்னடா இது? விளையாட்டு போட்டிங்க சார். அது தெரியுதா ஈன? அப்படி அங்க போய் அவர் பாக்கும்போது வந்து பேர் கொடுக்கறவங்க அவன் பேரை சொல்லிட்டு என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் பெட்டின்றான். உனக்கு ஃபேவரட் கிரிக்கெட்டர் இல்லையா? இருக்காரு சார், என் ஃபேவரட் கிரிக்கெட்டர் பெத்தி சார். கோலி, ரோஹித் or Petti? Who's your favorite cricketer? I think Petti for sure. அப்படியே ஒவ்வொருத்தனா எங்க பார்த்தாலும் என்னோட ஃபேவரட் பிளேயர் பெத்தின்றாங்க. என் ஃபேவரட் ரெஸ்லர் பெத்தி சார். என் ஃபேவரட் பிளேயர் பெத்தி சார். எல்லா படத்திலும் காதல். இங்க ஃபேவரட் பிளே வேணா மாறதே தவிர ஃபேவரட் பிளேயர் மாறவே இல்லையான்னு புலம்பிக்கிட்டு இருக்காப்ல. அப்ப வந்தா சார் ஒருத்தன் ஃபேவரட் பிளே
மாறுதே தவிர ஃபேவரட் பிளேயர் மாறலையே. கேஜிஎஃப் படத்துல எப்படி ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு ஹீரோக்கு பில்டப் கொடுத்து கதை சொல்லிக்கிட்டு இருப்பாப்லையோ அதே மாதிரி இங்கேயும் ஒருத்தன் வந்தான். சார் நீங்க உட்கார்ந்து இருக்க கல்லு பேர் கூட பெத்தி தான் சார். பாத்தீங்களா? இப்படி ஒரு ஹீரோ பில்டப் எங்காச்சும் பாத்திருக்கீங்களா? என்ன ஒரு தாட். அசந்து போயிட்டாங்க என் டீம். அந்த கல்லுக்கு ஏன் பெத்தின்னு பேர் வந்துச்சான் தெரியுமா? ஏன்னா நம்ம ஹீரோ அடிச்ச சிக்ஸரு அந்த கல்லுல வந்துதான் பட்டுச்சான். அவன் அடிச்சது இந்த கிரவுண்ட்ல இருந்து இல்ல சார், அந்த கிரவுண்ட் 3 கிரவுண்டுக்கு அந்த பக்கம் இருந்து அடிச்சான் சார். துடிக்கல உங்களுக்கு கூச்சமா இல்ல என்னத்துக்கு இந்த மாதிரி புழுவி கிடக்குங்க வாயை. இவன் கொடுத்த பில்டப் எல்லாம் கேட்ட அந்த அதிகாரியும் யாரையா அவரு, எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே அப்படின்னு கேட்டா, சார் பெத்திய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா காருல போகக்கூடாது சார், கால்நடையா கால் வலிக்க நடந்து போகணுங்கிற. பெத்திய பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னா கார்ல போக கூடாது சார், கால் வலிக்க நடந்து போகணும். அவன் சௌரிய புண்ணிக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உன் சௌரிய புண்ணிக்கு பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா. ஏண்டா அதே கல்லுல உக்காந்துகிட்டே நீ கதை சொன்னினாலே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு போய் வயசான அந்த ஆளை காடு மேடுன்னு நடக்க விட்டு கதை சொல்லிக்கிட்டு போறாங்க. இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. இப்பதான் நம்ம ஹீரோவோட இன்ட்ரோவே வருது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதுல நம்ம ஹீரோவை வந்து 2 டீமும் வந்து ஏலம் எடுக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வர்றாப்ல. டேய் நானும் எதுலயோ கீச்சைன்லாம் மாட்டி தொங்க விட்டு பாத்திருக்கேன்டா. ஆனா முறையா கிரிக்கெட் பேட்ல கீச்சைனை தொங்க விட்ட ஒரே ஆளு நம்ம பெத்தி தாங்க. ஏதாவது வாங்கிட்டு கட்டிட்டே இருப்பா, அது ஒரு ஆசனா. பெத்தி நம்ம பில்லாராம் ஃபேனா இருப்பாரு போல் இருக்கு. ஆனா நம்ம ஹீரோவும் அந்த பேட்டை வச்சுக்கிட்டு கொஞ்ச நெஞ்ச அலப்பறையா பண்ணாருன்னு பாத்தீங்க. எப்பப்பப்பா இவர் இவ்வளவு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே பந்து கிரவுண்ட தாண்டி போயிருக்கும். ஆனா இத்தனையும் செஞ்சு முடிச்சிட்டு பால் அடிக்கிறாரு. இந்த குரலி வித்தையெல்லாம் அவர் எதுக்கு காட்டுறாருன்னு தெரியல. கிரிக்கெட் ஆடத்தானே வந்தாரு, வந்து ஒழுங்கா நின்னு ஆடலாமே. பாடி லாங்குவேஜ் மச்சான். ஓ இதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜா? நெக்ஸ்ட் இவங்க ஊர்ல அந்த ட்ரெயினை நுப்பாடுறதுக்காகவே போராடுற ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காப்ல. அவர் நடுக்காட்டுல நின்னுக்கிட்டு சிவப்பு கொடியை காட்டிட்டு நிக்கிறாரு. இவர் இதை இன்னைக்கு நேரத்துல 30 வருஷமா இதை நுப்பாட்டுறதுக்காக கொடியை காமிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அவங்க எல்லாம் அதை பார்த்துட்டு போய்கிட்டே தான் இருக்காங்க. டேஞ்சர்னு சொல்லி சிவப்பு கொடி காட்டினா எங்க வேணாலும் ரயில நிறுத்தலாம், ஆனா இந்த இடத்துல மட்டும் நிறுத்தவே கூடாது. கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? சோறு தான். இப்ப ஹீரோவோட ஊருக்காரங்க எல்லாம் வேலைக்காக இங்க வந்துட்டு இங்க இருந்து தான் அவங்களுக்கு தேவையான பொருள், துணிமணி, என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அதுல ஒருத்தர் அவரோட பையனுக்கு ஸ்லேடு வாங்கிட்டு போனாப்ல. ஆனா அதை வாங்கிட்டு போய் ஒண்ணு சொன்னாரு, நிச்சயமா அவர் ஒரு அறிவு களஞ்சியமா தான் இருக்கணும். இந்த 4 இடத்தையும் முதல்ல படிச்சுக்க, நான் அடுத்த தடவை வரும்போது இன்னும் 4 எழுத்தோட வரேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. ஐயா 4 எழுத்து எழுதி வாங்கிட்டு போனீங்க சரி, ஆனா அது 4 என்ன எழுத்துன்னு அந்த பையனுக்கு எப்படியா தெரியும்? ஆமா மறந்தே போச்சுடா. நீ இப்படியே டெய்லி 4 எழுத்தா எழுதி வாங்கிட்டு வாங்க, ஆனா கடைசி வரைக்கும் அந்த பையனுக்கு அதுல எழுத்து இருக்குன்னு வேணா தெரியும், ஆனா என்ன எழுதி இருக்குன்னு தெரியாத. எப்படி தெரியும்? படிச்சிருந்தா தெரியும். இப்பதான் ஹீரோயினோட இன்ட்ரோ வருது. அவங்க அப்பாவை தேர்தல ஜெயிக்க வைக்கிறதுக்காக அவங்களோட கரும்பு காட்ட அவங்களே எரிச்சு விடுறதுக்காக வந்திருக்காங்க. என்னையா சேலைய கழட்டி தூக்கி எறியறா? பாத்தீங்களா நான் சொன்னேனா, ஹீரோயின் வந்துட்டாலே அவங்க உடனே தாவணியை உருவி போட்டுருவாங்க. அவங்களுக்கு தாவணி கட்டி இருக்கிறதே பிடிக்காது. எனக்கு இப்படி ஃப்ரீயா படுத்தா தான் தூக்கமே வரும். இப்ப வந்தது கரும்பு காட்டை கொளுத்துறதுக்கு தானே, வந்தமா அதை கொளுத்திட்டு போலாம்ல, அதுக்கு எதுக்கு தாவணி ஆக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்ல? அதுக்கான பதில் வரும் பாருங்க. என்ன அழகு! என்னையா பூராத்தி கழட்டி போட்டா? நாங்கதான் சொன்னோம்ல. பாத்தீங்களா, தன்னோட கரும்பு காட்டை எரிக்கிறதுக்கு தன்னோட தாவணியவே அவுத்து அதை ஒரு தீப்பந்தமா மாத்தி எரிக்க போறாங்க. நீங்க பத்த வைக்கிறதுல பரட்டைய மிஞ்சிட்டீங்க. தீப்பந்தத்தை கொளுத்திட்டு தன்னோட பாடியை தானே இவ்வளவு செக்ஸியா காட்டிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஹீரோயின் இந்த படத்துல ரொம்ப திறந்த மனப்பான்மையோட நடிச்சிருக்காங்க. நான் திறந்து காட்டணும். திறந்து காட்டணுமா? எதை? என் மனச. இப்ப கரும்பு காட்டை குளத்தியாச்சு இல்லையா, இதை ஊர் மக்களுக்கு முன்னாடி பரப்புறதுக்காக நடு சந்தையில நின்று இவங்களே ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கரும்பு காட்டை எதிர்கட்சிக்காரங்க கொளுத்தி விட்டாங்கன்னு. அந்த இடத்துல ஹீரோ வந்து ஹீரோயினை பாக்குறாரு. கண்மையே தேவையில்லாத கண்ணு, மூக்குத்தியே தேவையில்லாத மூக்கு. அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். இந்த இடத்துல நம்ம ஹீரோ அந்த ஹீரோயினை எப்படி வர்ணிக்கிறாரு, எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாருங்கிறத வச்சு நம்ம டைரக்டரோட மனசை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆட அலங்காரமே தேவையில்லாத
பழுத்து சிக்கிரிலேவா உன் காஜுக்கு ஒரு அளவில்லையாடா. டேய் இதுக்கு மேல ஒரு பொண்ணை யாராலையும் கேவலமா வர்ணிக்கவே முடியாதுடா. ஆனா இந்த படத்துல ஹீரோ எப்படி வர்ணிக்கிறாரு பாத்தீங்களா? பேபிக்கு இருக்க பெரிய மனசுக்கு ஏரியால பெரிய மரியாதை இருக்குது. அவன் எப்படி பாக்குறானுங்க தெரியுமா? ஒண்ணும் இல்ல, பச்சையா சொல்லணும்னா ட்ரெஸ்ஸே தேவையில்லாத ஒரு உடம்பு. இப்படி சொன்னா ரொம்ப கொச்சையா இருக்கும் இல்லையா? அதத்தான் ரொம்ப காவியமா ஆடை அலங்காரமே தேவையில்லாத ஒரு உடம்புன்றாங்க. இல்ல ஏ குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாளா இருந்திருக்க. படத்துல ஹீரோவுக்கு எப்படியெல்லாம் ஒரு இன்ட்ரோ வச்சாங்க. ஆஹா ஓஹோ அவர் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் அப்படின்னு. ஆனா ஹீரோயினுக்கு எப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரோ பாத்தீங்களா? அவங்க உடம்ப அவங்களே தீப்பந்தத்துல காட்டுற மாதிரி கீழ இருந்து மேல தூக்குறது. என்ன இதெல்லாம் எனக்கு புரியலையே. And என்னப்பா இது? கண்மையே தேவையில்லாத கண்ணு, மூக்குத்தியே தேவையில்லாத. ஏன் ஒரு படத்துல ஒரு பெண் கதாபாத்திரம்னாலே அதை ஆண்களை கிளுகிளுப்பு ஏத்துறதுக்கு அதுக்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிதான் அதிகமா பயன்படுத்துறாங்க. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஏன் கதைப்படியே ஒரு அரசியல்வாதியோட பொண்ணுன்னா ஒரு டிக்னிட்டியோட அரசியல்வாதி பொண்ணு அவங்க அப்பாவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக இருக்காங்க அப்படியே காமிச்சிருக்கலாமே. அது அனாவசியம். அதுவும் ஒரு ஹீரோயினை பார்த்து எந்த அளவுக்கு சொல்றாரு பாருங்க. ஒரு தடவையாவது இவளை கட்டி பிடிக்கணுமா. இதுதான் அவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியமாவே இருக்குது. புள்ளே ஒரு தடையாச்சும் இருக்கு கட்டி பிடிக்கணும்ல. கட்டி பிடிக்கணுமா? என்ன சொல்ற? What the fuck? தம் மைண்டே கேங் ஆயிருச்சுடா எனக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒருத்தனை பாக்குறேன். ஏண்டா அந்த படத்துல அந்த ஹீரோயினுக்கு அதை தவிர வேற வேலையே இல்லையா? ஹீரோ கட்டி பிடிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த ஹீரோயினா? இல்ல அத பத்தி நம்மளுக்கு வேண்டாம், அது கடவுளுக்கு தெரியும். இதுல வேற அதை நியாயப்படுத்துறதுக்கு அவர் ஒண்ணு சொல்றாரு பாருங்க. புள்ளிய கூட கட்டிக்கிடுத நான் அப்பா ஒத்துப்பானா? அதுக்கு காதலிக்கன்னா இவதான் ஒத்துக்கிடுவாளா? அதுக்காகதான் ஒரு வாட்டி கூட முடிச்சிடணும்ல. கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாய். இப்பேற்பட்ட ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள அந்த இயக்குனரை நம்ம நிச்சயமா பாராட்டி ஆகணுங்க. உங்களோட பாராட்டுக்களை கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோறுதான் திங்கிறியா இல்ல பீலி திங்கிற பேப்பு. இது பத்தாதுன்னு ஹீரோயினை பார்த்ததுல இருந்து ஹீரோவோட உடம்பு ரொம்ப சூடாயி போச்சாமா. உடம்பு ரொம்ப சூடாக்கல போய் அந்த போரை போடு. உடம்பு சுட்ட குறைக்கிறதுக்கு போர் போடுறாப்ல. அடுத்து நம்ம ஹீரோவுக்கு இத்தனை போர் போட்டு உடம்பு சூடு தனியாததுனால நேரடியா ஹீரோயினோட வீட்டுக்கே போயிட்டாப்ல. அங்க போய் கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஹீரோயினுக்கு லிப் கிஸ் அடிச்சு விட்டாப்ல. கரண்ட் போயிருச்சு பாருங்க. அண்ணே குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒருத்த வாயை கடிச்சிட்டு ஓடிட்டானே. அதாவது ஊரு பேரே இல்லாத ஒரு ஹீரோ, ஊர்லயே ஒரு மிகப்பெரிய ஆளு, ஒரு அரசியல்வாதியோட பொண்ணுக்கு அவர் வீட்டுக்குள்ளேயே போய் லிப் கிஸ் போடுறாராம். இவனை எல்லாரும் செருப்பால அடிக்க போறாங்க. அப்பதான் இவனுக்கு அறிவு வரப்போகுது. பொம்பளை பின்னாடி சுத்தியா, பொம்பளை கூட வீடியோ போடியா, செருப்பால அடிக்க போறாங்க. இதுல கொடுமையை பாருங்க. இப்படி இருட்டுல முத்தம் கொடுத்ததை ஹீரோயின் மேடை போட்டு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருட்டுக்குள்ள முத்தம் கொடுத்துட்டா ஆமா அச்சியமா. இருட்டுக்குள்ள கள்ள ஓட்டு போட்டுட்டா செல்லும்னு நினைக்கீங்களோ என்னமோ? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல அது ராங்கா விழுந்தது. படம் முழுக்க இப்படி டபுள் மீனிங் டயலாக் எழுதி வச்சிருக்கீங்களா? இருட்டுல கொடுத்த முத்தம் செல்லாதனால உடம்பு சுட்ட தணிக்கிறதுக்கு போர் போட சொல்றாப்ல, இருட்டுக்குள்ள கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த உடம்புக்கு ஆடை அலங்காரமே தேவையில்லைன்றாங்க. அவளை தொட்டதும் முத்தம் கொடுத்ததும் பெத்திதான் சீக்கிரி காதல ஓதிட்டு வாரேன். அடங்கொக்கால இது உனக்கு ஒரு பெருமையாடா. ஆனா இவ்வளவு நேரம் நடந்தது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. அதுக்கு அடுத்து ஒரு காட்சி ஒண்ணு டைரக்டர் வச்சிருக்காரு பாருங்க. பெண்களை உயர்த்தும் விதமாகவும் ஹீரோயினை பெருமைப்படுத்துற விதமாகவும் ஆஹா அருமையான ஒரு காட்சி அமைப்பு இல்ல? எப்படி இருக்கு? கிளாப் பண்ணுங்கப்பா, நல்லா இல்லையா அது? ஒரு ஹீரோயின் கதாபாத்திரம்னு ஒண்ணு எழுதுனா இப்படிதான் அதை பயன்படுத்தணும் இல்லையா? இந்த மாதிரியான காட்சி அமைப்புகளுக்காக. படத்துல ஏற்கனவே அந்த அம்மா ஆனா ஊனான்னா தாவணி அவுத்துக்கிட்டு இருக்கு. இதுல போதா குறைக்கு டைரக்டர் மேடையில வச்சு பாவடைய வேற அவுத்து விடுறாப்ல. இதை கேட்க இந்த லோகத்துல யாரும் இல்லையா? அது ஏன்டா அந்த ஹீரோயின் ட்ரெஸ் போட்டிருக்கிறது யாருக்குமே பிடிக்கலையா? அந்த அம்மாவுக்கும் அது பிடிக்க மாட்டேங்குது, அந்த படத்துல இருக்கிற எவனுக்குமே அது பிடிக்க மாட்டேங்குது. இந்த வெறி பிடிச்ச பசங்க இன்னும் இப்படி பண்றாங்கன்னு கேட்டா எனக்கு அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போதுதான் எனக்கு ஒரு கவிதை ஒண்ணு தோணுது. அடியே பெண்ணே, நீ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தடைகளை தாவணி, உனக்கு ஏன் பிடிக்கவில்லை உன்னோட தாவணி? அடடே ஆச்சரியக்குறி. எப்படி நம்ம கவிதை நல்லா இருக்கா? சூப்பரா மாப்ள. கவி பேராசியா ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஹீரோயின் இந்த மானபங்கத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ தான் அந்த டம்ட் அவுத்து விட்டு காப்பாத்துறாரு.
எப்படி ஹீரோயினை பல இடங்கள்ல மானபங்கப்படுத்துற அளவுக்கு பேசுறது இந்த ஹீரோ தான். அவங்கள எல்லாரும் முன்னாடியும் மானத்தை காப்பாத்துறதும் இந்த ஹீரோ தானா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? யார் எவருன்னே தெரியாத ஒரு பெண்ணு நடு ரோட்ல வச்சு அப்படி செக்ஸியா வர்ணிப்பாராம். அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கு கிசையும் போடுவாராம். கடைசியா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு மானபங்கம் நடக்கும் போது இவர் காப்பாத்துவாராம். இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லி நம்ம ஹீரோவை நினைக்கணுமா? கதையாக்குது இது. என்னங்கடா ஜோக் காட்டுறீங்களா இல்ல ஜோக் காட்டுறீங்களான்ற வழக்கமா பண்றது என்ன? இப்ப ஹீரோயின் இப்படி செஞ்சதுக்காக அந்த வில்லன் குரூப்ப ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சுட்டாப்ல. இதுல காண்டான அவங்க வெறும் ₹1 ஏழை எடுத்து அவமானப்படுத்தி விட்டாங்க. இல்ல பெட்டி, அன்னைக்கு நடந்தத மனசுல வச்சுக்கிட்டு வேணும்னே உன்னை ₹1 இறக்கிட்டானுல. நோ வேர்ட்ஸ். crying is only coming. ஆனாலும் ஹீரோ மனம் தளர விடலைங்க. இறக்குனது என்னோட ஏலத்தோட ரேட்டை தாண்டா, ஆனா அந்த பெட்டியோட ஆட்டத்தை இல்லன்னு நல்லா வசனம் எல்லாம் கூட பேசினாரு. இறக்குனது ஏழத்தை தாமலே, பெட்டியோட ஆட்டத்தை இல்ல. இவ்வளவு வீர வசனம் எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் ஹீரோவை பேட்டிங்கே இறக்க மாட்டேன்ட்டாங்க. இல்ல ராயப்பா நீ போ. இன்சல்ட்டிங். இப்போ ரவுடிங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே. அடுத்த ஒருத்த அவுட் ஆகி வருவான், மறுபடியும் ஆடியன்ஸ் எல்லாம் பெத்தின்னு எந்திரிப்பாங்க, மறுபடியும் வேற ஒருத்தன் அனுப்பி விட்டுருவாங்க. பெதியா இருக்காம கடுப்பது தானுவே. கடைசியா ஹீரோவை இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டா ஒழுங்கா நின்று ஆட வேண்டியதானே. அப்பயும் அங்க பிச்சில போய் நின்னுகிட்டு இசட்டு போட்டுக்கிட்டு இருக்காப்ல. இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க வித்தியாசமா? ஹீரோ ஒரு வழியா இறக்கி விட்டாச்சு, அவரும் போட்டு வேலுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படியும் ஜெயிச்சுறாங்க போல் இருக்கு. ஜெயிச்சா இவன் பேர் வாங்கிடுவான்றதுக்காகவே ரன் அவுட் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. அவனை விடக்கூடாது, அவன் நல்லா இருக்க கூடாது, அவனை சந்தோஷமா இருக்க விடக்கூடாது. அப்ப ரன் அவுட் ஓடி வந்தவனை அவனை அப்படியே அலேக்க சட்டையை பிடிச்சி தூக்கி கிரீஸுக்குள்ள போடுறாப்ல. ஆப்போனன்ட் ஒரு கட்டத்துல டயர்ட் ஆயிட்டாங்க. என்ன செஞ்சாலும் அவுட் ஆக மாட்டேங்கிறான்றதுனால பால போறதுக்கு முன்னாடியே இவங்க டீமுக்காரன் நடுப்பிச்சில போய் நின்னுக்கிட்டா இவங்க ரன் அவுட் பண்ணிட்டாங்க. பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சி விட கேவலமான. அவுட் ஆகுறது மட்டும் இல்லாம அந்த வில்லை வந்து அவமானப்படுத்தி விட்டான். ₹100 ஏன் மதிப்பு? இந்த ₹1 தான்ல உன் மதிப்பு. இதுல கடுப்பான ஹீரோ அந்த கிச்சன் மாட்டின பேட்டை அதே இடத்துல மிரிச்சு உடைச்சு போட்டு கிளம்பிட்டாப்ல. இதை எல்லாத்தையும் அங்க நின்னுகிட்டு இருந்த குஸ்தி வாத்தியார் பாக்குறாரு. குஸ்தி கத்து கொடுக்க வரியாலே டைம் இல்ல. ஆனா இதுல பாருங்க, அந்த குஸ்தி வாத்தியாரும் இலை குஸ்தி கத்து தரேன் வரியாலன்னு கேக்குறாப்ல. அதுக்கு வரலன்னு தானே சொல்லணும். எவ்வளவு கூலி கொடுப்பேன்னு கேக்குறான். குஸ்தி கத்து கொடுக்க வரியாலே கூலி எவ்வளோ? இப்படி ஒரு விளையாட்டு விளையாட வரியானு கூப்பிட்டா கூலி கட்ட கடுப்பு வருமா வராதா? மானக்கட்ட கேள்வி கேட்டு விட்டாப்ல. ஆட்டத்துல தோத்து போனாலும் பெத்தினே எல்லாரும் கத்துதாங்க தெரியுமா? நீ வாங்குத கூலிக்காக இல்ல, உன் ஆட்டத்துக்காக. முதல்ல ஒரு ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க. ஆனா அவர் பேசுனதெல்லாம் எனக்கு ஓகேங்க. ஒருத்தன் விளையாட கூப்பிட்டா இப்படி வந்து கூலி கட்டுவிட்டானேன்னு அந்த ஆத்திரத்துல பேசுறதெல்லாம் சரி. ஆனா ஊர்லயே பெரிய மனுஷன், நல்ல மனுஷன், எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு கடைசியா போடா மலசாதி பையில திட்டி விட்டு போயிட்டாப்ல. ஆட்டம் தாம்ல உன் அடியாலும் மலசாதி பையில. மரியாதை காசு கேட்கற உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? எனக்கு புரியல. அவர் அந்த இடத்துல அப்படி மனசாதி பேலன்னு சொல்லி திட்டுறதுக்கு வேண்டிய அவசியமே அங்க இல்லையே. ஏன் வேற எவனோ ஒருத்தன் இப்படி கேட்டு அவன் கூலி கேட்டு இருந்தா அவனையும் இப்படித்தான் சொல்லியிருப்பாரா? இந்தியாவுல இருக்க முட்டா பூரா இந்த கடையில வேலை பார்க்கறாங்க. நெக்ஸ்ட் இந்த பெருசு வேற ட்ரெயினை நிப்பாட்டுறேன்னு சொல்லி சும்மா இருக்க மாட்டான்னு நட்டு டிராக்ல நின்னு நாட்டிக்கிட்டு இருக்காப்ல. இந்த வாட்டி தண்டவாளத்துக்கு பக்கத்துல இல்ல சார், தண்டவாளத்துக்கு நடுவுல நிக்கிறார் சார். கால் மாட்டிக்கிச்சுடா மாமா. கால் மாட்டிக்கிச்சா? அப்படினா பேண்ட் அவுத்து போட்டு ஓடி வந்திருப்பா. இத பார்த்த ஹீரோவும் ஓடி போய் அவரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாரு. ஆனாலும் ட்ரெயின்ல அடிபட்டு அந்த பெருசு செத்து போச்சு. அங்க ஒரு போலீஸ்காரரு, ஏண்டா உங்களுக்கெல்லாம் அடையாளமே இல்ல, இப்ப இந்த பெருசு யாருன்னே தெரியல, அவர் ஒரு அனாதை பணம் தான், அதனால இதை உங்ககிட்ட கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி பேசுங்க. அந்த பாடிய கையில வச்சுக்கிட்டே ஃபைட் பண்றாருங்க. பாருங்க என்னென்ன பாடு வருதுறாங்கன்னு. கொஞ்சம் விட்டுருந்தா அந்த பொண்ணுமே எந்திரிச்சு வந்து டே என்ன விட்டுருங்கடா, நானே எந்திரிச்சு போயினாலும் ஏதாவது ஒரு புளிய தோண்டி படுத்துக்கிறேன்டான்ற அளவுக்கு பண்றாங்க. எனக்கு என்னன்னா அங்க இந்த பாடியை காப்பாத்துறங்கிற பேர்ல அந்த பாடியை அதிகபட்சமா டேமேஜ் பண்றதே அந்த ஹீரோ தான். இவர் வாங்க வேண்டிய அடியெல்லாம் இவர் மிஸ் ஆகிக்கிட்டு அந்த பாடி வாங்குது. வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. நெக்ஸ்ட் இங்க அடையாளம் இல்லைன்னு அவமானப்படுத்தப்பட்டதுனால
எனக்கு அடையாளம் வேண்டியே ஆகணும்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க போய் குஸ்தி கத்துக்கிறதுக்காக போயிட்டாப்ல. வந்த பிறந்த எடுபடி வேலை செய்ய வைக்கீங்க. நான் உங்களுக்கு கூலிக்காரனா ஆட்டக்காரனா? இருக்கியா போறியா? காத்து இருக்கணும். எத்தனை நாள் வாத்தியாரே காத்துன்னு இருக்கணும்? நீ கடைசி வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும். சரி, இவ்வளவு நாளா கிரிக்கெட்டை தான் வந்து அப்படி தாறுமாற விளையாண்டுகிட்டு இருந்தாப்ல, குஸ்தியாவது இவர் ஒழுங்கா விளையாடுவாருன்னு பார்த்தா நான் என்ன தெரியுமா பண்ணேன்? இவர் குஸ்தியவே கிரிக்கெட் மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காருங்க. என்னையா சொல்ற? உண்மைதாயா சொல்றேன். கிரிக்கெட்டையும் குஸ்தியையும் மிக்ஸ் பண்ணி அட லூசு. அதாவது ஆடியன்ஸுக்கெல்லாம் இதை பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரணுங்கிறதுக்காக இந்த மேட்ச் கட்டெல்லாம் பண்ணி இப்படி பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. ஆனா எங்களுக்கு கிரிக்கெட்ல அவர் அதை பண்ணும் போதே கடுப்பு தான் வந்துச்சு. அதை இங்க பண்ணா எங்களுக்கு எப்படி கூஸ் பம்ப்ஸ் வரும்? நீ என்ன பெரிய மகாராஜா நினைப்பா? உனக்கு உன்னை என்ன கேட்பன்னு எனக்கே தெரியாது. மரியாதையா இருந்துக்கு. அதனால எப்படி ஹீரோ தானே ஜெயிப்பாரு, அதே மாதிரி தான் ஹீரோ தான் இந்த மேட்ச்லயே ஜெயிச்சாப்ல. இதுல ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கு எப்ப லவ் வந்துச்சுன்னு வேற தெரியலங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் ஹீரோவை பாக்குறதுக்காக வந்து நிக்கிறாங்க. சரி, இதுக்கு வந்து எதுக்கு வந்த? தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். வந்த இடத்துல ஹீரோயின் இருட்டுல ஒருத்தன் முத்தம் கொடுத்தான் இல்லையா, அவனை பத்தி இவர்கிட்டயே வந்து கம்ப்ளைண்டும் பண்றாங்க. கையும் கை மாதிரி மஸ்தா தான் இருக்கும், நெஞ்சும் நெஞ்சு மாதிரி. போதும், இதோட நிப்பாட்டிக்காங்க. அந்த இருட்டிலையும் நீங்க நெஞ்சு வரைக்கும் பார்த்ததே பெரிய விஷயம். நீங்க வேற எதையும் பார்க்கல, வாயை முடிக்காங்க. நான் தான் தெரிஞ்சு போச்சுல்ல. ஹீரோயின் கோவப்பட்டு ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம முத்தம் கொடுக்கலாமாலன்னு கேட்டா அதை நியாயப்படுத்துறதுக்காக வேற வசனம் பேசுறாரு. ஒருத்தன் காதலிக்கேனே பூவை கொடுத்து சொல்லுவா, ஒருத்தன் கடிதம் கொடுத்து சொல்லுவா, தெத்தி பயலுக்கு மொத்தம் கொடுத்தாதான் காதல். ஆமா, இவரு பெரிய மன்மத குஞ்சில. இவரு மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு, மூஞ்சி மோரக்கட்டையும். ஏண்டா இதெல்லாம் ஒரு காரணம்? ஒரு பொண்ணு தாவணி அவுத்துட்டு நடனத்துல வந்தா அவங்க தலையில மிளகா இருப்பீங்களா நீங்க? மலையடி வார்த்தைக்காரனுக்கு இதான் காதல். லூசு ஆனா என்ன செய்யறது, அந்த ஹீரோயின் இதையும் நம்பிட்டு அவரை காதலிக்குதே. இந்த ரிலேஷன்ஷிப்புங்கிற இந்த புதக்குழி இருக்குல்ல, இதுல போய் விளையாடலாம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா வயிற்று எரிச்சலா. இதுல பாருங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் ஆபீசருக்கு கதையை சொல்லிக்கிட்டே இன்னும் காடு மேடு நடக்க விட்டு கூப்பிட்டு போய்கிட்டே தான் இருக்கான். பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்துவா. அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்படிஷனுக்கு தானே அனுப்புனாங்க. ஸ்டேட்டுக்கும் ஆடினானா? ஸ்டேட்டுக்கு மட்டும் ஆடல சார், அவன் நாட்டுக்காகவே ஆடினா. ஏன்டா எனக்கு புரியல. இந்த ஆறு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பதவியில இருக்காப்ல, ஆனா நேஷனல் லெவல்ல ஆடுன ஒரு பிளேயர் கூட யாருன்னு தெரியாம இருந்திருக்கான். நேஷனல்ஸ்ல ஆடினானா? எது நாகார்ஜுனாவா? இதுல கொடுமையை பாருங்க, இவர் நேஷனல் லெவல்ல விளையாட போனது பொறுக்க முடியாத இன்னொரு பயில்வான் இவனோட காலை அடிச்சு ஒடிச்சு விட்டாப்ல. அதையெல்லாம் மீறி நின்னு அந்த மேட்சை ஜெயிச்சாப்ல. சூப்பரா இருக்கே. ஆனா ஜெயிச்ச என்ன பிரயோஜனம்? ஜெயிச்சிட்டேன்னு அறிவிச்சின உடனே மயங்கி விழுந்து ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் ஆயிட்டாப்ல. சொன்னா கேளு. ஒண்ணு இல்ல, ஏதோ சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கு நீ இப்படி படுக்க வச்சிட்டீங்களே, நான் டான்ஸ் பிராக்டிஸ் போகணும். ஆனா அந்த நிலையில நம்ம ஹீரோ போராடினாரு பாருங்க. நம்ம பிரபுதேவாலாம் ஒரு படத்துல காலே இல்லைனாலும் நான் டான்ஸ் ஆடுவேன்னு போராடுவாரு. அந்த மாதிரி வாவாத்தியார சண்டை போடுவான், நம்ம பிராக்டிஸ் எடுப்பா வாவாத்தியாரன்றாப்ல. வாங்க வாத்தியாரு, ஒரு தடவை விளையாடணும், ஒரு தடவை டாக்டர் கிட்ட சொல்லுங்க வாத்தியாரு. வாத்தியாரும் பார்த்துட்டு, அடே மேட்ச் முடிஞ்சு 3 நாள் ஆச்சுடா, ஃபைனல்ஸ் எல்லாம் முடிஞ்சு வச்சு நீ தோத்துட்டேன்ட்டாங்க. ஃபைனல்ஸ் முடிஞ்சு போய் 3 நாள் ஆச்சுல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் செத்து 3 நாள் ஆச்சுடி. நீ பேசிக்கிட்டு இருக்கிறது பிரேதாத்மாவோட. இப்ப இந்த கதையெல்லாம் கேட்டா அந்த ஸ்போர்ட்ஸ் ஆபீசர் கடுப்பாயிட்டாப்ல. ஆட போடாகிட்டு அதான் தோத்து போயிட்டானே. இப்படி ஒரு தோத்தவன் கதையை சொல்றதுக்கு தான் என்ன இத்தனை கிலோமீட்டர் நடக்க விட்டியாரு கேட்டு திரும்பி பார்த்தா அங்க ஹீரோவுக்கு சிலையே வச்சிருக்காங்க. தோத்து போனவனுக்கு சிலை வச்சிருக்காங்களா? கட் அவுட் எப்படி பிரம்மாண்ட. சிலையை பார்த்து மிரண்டு போய் என்னடா தோத்து போனவனுக்கு சிலை வச்சிருக்கீங்கன்னு கேட்டா அப்பயும் இருந்தாலும் விடாம பில்டப் கொடுக்குறாங்க. தோத்து போனவனா? அவன் அங்கேயே நின்னு இருந்தாம்னா அவனை தேடிக்கிட்டு நீங்க இவ்வளவு தூரம் எதுக்கு வாரீங்க சார்? அடே பில்டப் கொடுக்கறதுக்குன்னே இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சிருப்பீங்களா அந்த மாதிரி படத்துல? பில்டப் மேட்ச்ல தோத்து போனதுனால கடுப்பான இவரு அவர் ஊருக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தே தீரணுங்கிறதுக்காக டெல்லி கிளம்பி போயிட்டாப்ல. அங்க போய் ஒரு மினிஸ்டர் பாக்குறதுக்காக ஒரு செயல் செஞ்சாரு பாருங்க. பின்னால டயர் 2 அந்தரத்துல நிக்குது சார், அதான் நகர முடியல. எப்படின்னு என்னப்பா எப்படின்னு அடே எனக்கு புரியலடா. ஒரு நிக்கிற காரை வந்து இவர் பெரிய பயில்வான் இவர் தூக்கிட்டாருன்னு சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு. ஓடிக்கிட்டு இருந்த வண்டியை இவர் எப்படி வந்து பின்னாடி பிடிச்சு தூக்குறாப்ல? அது அப்படிதான். அந்த மினிஸ்டர் சரி வாப்பான்னு என்னன்னு கூப்பிட்டு கேட்டா ரயில்வே ஸ்டேஷன் கேட்டாப்ல.
எப்பா நீ ஒண்ணு ஜெயிச்சவன் கிடையாது, நீ தோத்து போயிருக்க மேட்ச்ல உன் பேரு கூட யாருன்னு தெரியாது அசிங்கப்படுத்திட்டாப்ல. அப்பதான் எங்க பெத்திக்கு தெரிய வந்துச்சு சார், அவன் விளையாட்டுல ஜெயிச்ச விஷயம் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கே எட்டலன்னு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. இதுல வெக்ஸான ஹீரோ, நீங்க ஜெயிச்சாதானே என் பேச்ச கேட்பீங்க, நான் ஜெயிக்கிறேன்னு சொல்லி ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கும் போது இந்த காலு தானே எனக்கு பிரச்சனை இருக்கான்னு அந்த காலையே ட்ரெயினுக்கு வெளியே நீட்டி வெட்டி போட்டாப்ல. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், காலையே வெட்டி போட்டுட்டா இவர் எந்த ஸ்போர்ட்ஸ்ல கலந்துகிட்டு இவர் ஜெயிப்பாருன்னு உங்களுக்கு தோணும். அங்கதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோ ஒத்த காலை வச்சுட்டு ரன்னிங் ரேஸ்ல கலந்துக்கிறாப்ல. அந்த விளையாட்டு அவனுக்கு புதுசா இருக்கலாம், ஆனா விளையாட்டு அவனுக்கு புதுசு இல்ல சார். ஆல்ரெடி இந்த நோலாஜிக் வீடியோ எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு பெங்காலி படத்துல ஒரு தடகள வீரன் தடையை தாண்டி போகும்போது அதுல தட்டி காலே போயிரும், ஆனாலும் ரத்தத்தோட ஓடி போய் ஜெயிப்பான். அந்த மாதிரி இவருங்க காலே இல்லாம ஓடி ஜெயிக்கிறாரு. சிறப்பான ஆள் நீ. ஜெயிச்சு பிடிச்சது அவர் கழுத்துல மெடல் போடுறதுக்காக போனாங்க. அப்ப ஹீரோ சொல்றாப்ல, எனக்கு இது வேணாம் சார், எனக்கு அது வேணுங்கிறாரு. என்னோட திரும்பி பார்த்தா மைக்கு. யூ ஆர் த பிரைட் ஆஃப் இந்தியா. எனக்கு இது வேண்டாம் சார், எனக்கு அது வேணும் சார். அப்படியே எடுத்துக்கோ எடுத்துக்கோ. மைக்க புடிச்ச சொற்பொழிவு ஆத்துனாரு பாருங்க. டிவியில பாக்குற நம்ம குஸ்தி வாத்தியார்ல இருந்து நேர்ல பாக்குற அந்த ஆளு வரைக்கும் கண்ணீர் விட்டு கதறிட்டாங்க ஆடியன்ஸ் மொத்தமும். நடக்கவே முடியாத நான் இவ்வளவு தூரம் ஓடுனது என் வேகத்தை இந்த உலகத்துக்கு காட்டலங்கிறதுக்காக இல்லைங்க சார். எங்க ஊர்க்காரங்க நடையா நடக்கிறத இந்த நாடே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. படத்தை பாக்குற ஆடியன்ஸ் ஆன நமக்கே ஒரு கட்டத்துல, ஐயா நாங்க வேணா ஒரு 2 நிமிஷம் கண்ணீர் விட்டு கண்ணீர் அஞ்சலி கூட செலுத்திக்கிறோம், போதும் இந்த ஸ்பீச்சை நிப்பாட்டுக்கன்ற அளவுக்கு பேசுறாப்ல. பேச ஆரம்பிச்சா சென்னை ஏர்போர்ட் வர வரைக்கும் நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருந்தா. ஸ்பீச்சை போட்டு பொழந்ததில்ல, கடைசியில ஐயா சாமி உன் ஊருக்கு நாங்க ட்ரெயினை கூட விட்டுறோம், உன் ஸ்பீச்சை மட்டும் நீ நிப்பாட்டுன்னு சொல்லிட்டாங்க. எங்களை கிண்டலா பார்த்துட்டு நிக்காம போன ரயில் வண்டி முத தடவையா எங்க ஊர்ல நின்னுச்சு. நான் யார் தெரியுமா? ஊர்ல ஓடுற ரயில ஒத்த கையில நிப்பாட்டினவன்டா, அது லெஃப்ட் சைடுல. கடைசியா ஒரு வெளியே அந்த கதையெல்லாம் கேட்டு முடிச்ச அந்த ஆபீசரும் எனக்கு என்ன பண்ணுங்கிறது தெரிஞ்சு வச்சுன்னு கிளம்பினாப்ல. ரயில் ஏறதுக்கு முன்னாடி திரும்பி அந்த ஆளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாப்ல, ஏன் குருமையா உங்க ஊருக்கு தான் ரயில் வந்துடுச்சுல்ல, அதுக்கப்புறமா என்னைய நடக்க வச்சு கூட்டிட்டு வந்த? ஆனா அதுக்கு நக்கலா ஒரு 11 சொன்னான் பாருங்க, நான் மட்டும் உங்களை இப்படி நடக்க விட்டு கூட்டிட்டு வரலன்னா எங்க ஊருக்கு ட்ரெயின் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல அப்படின்றான். உங்களை நடக்க வச்சு கூட்டிட்டு வராம இருந்திருந்தா எங்களுக்கு ரயில் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல சார். அட பைத்தியக்கார பயல, உங்க ஊருக்கு ட்ரெயின் எவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சு அந்த ஆள் என்ன பண்ண போறான்? அதான் ட்ரெயின் ஆல்ரெடி வந்துருச்சுல்ல. செவனேன்னு அந்த கிரவுண்ட்லயே உட்கார வச்சு இந்த கதையெல்லாம் சொல்லி இருக்கலாம். அம்புட்டு தூரம் நடக்க விட்டு இந்த ஆளை தாகத்துல தவிக்க விட்டு கடைசியில நக்கல் பண்றான். நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி, ஆனா கேன இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதாங்க, பெட்டி படம் இதோட முடிஞ்சது. பெட்டி படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ரோஸ்ல பாத்திருப்பீங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் பண்ணி விடுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்